தலை ஃபோனை எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி ஓகே. அதாவது புளிங்கோசம் வந்து தூக்கிடுவான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு வந்து 2026ஓட மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிமான கருப்பு பற்றி பேசுவோம். அஜாவான படம். ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3 பேர் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். எனக்கு வந்து படம் ஃபார் மோர் தென் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். வெறித்தனமான படம், செம எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கும் வந்து ஆக்சுவலாக செம்ம. நான் ரொம்ப இவன மாதிரிலாம் ஹைப் ஆகல. நான் எனக்கு வந்து ஆக்சுவலாகவே சூப்பராக கொடுத்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னு நினச்சி போனால் அதே மாதிரி இருந்துச்சு. ஃபேண்டசி எலிமெண்ட் புதுசாக ஆட் பண்ணியிருந்தாரு. ப்ளஸ் அது ஒரு ப்ளஸ் தான் படத்துக்கு. நான் வந்து இதெல்லாமே ஒத்துக்க மாட்டேன், சீரியஸா சொல்றேன். படம் வந்து விஷுவல்ஸ் வைஸ் நல்லா இருந்துச்சு, சூர்யாவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா கதை வந்து எனக்கு வந்து செட்டே ஆகல, லேண்டே ஆகல. அதாவது நான் வந்து ஒரு கேஸ் மாதிரி நான் வந்து வாதாடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு செம பெர்ஸ்பெக்டிவ். அரைன் 305 கடவுளும் இந்த மாதிரி தான் இருக்கும். என்னது ஆனா என்னது கடவுள் இங்க வந்து மனுஷனா இருந்து அவனோட மத்தவங்களோட கஷ்டத்தெல்லாம் தீர்த்து அதுல என்ன பண்ணுவாரு, கடவுள் பவர் யூஸ் பண்ணுவாராப்பா. இதுலதான் பவர் யூஸ் பண்ணுவாண்டா. ஏய், கடவுள் பவர் யூஸ் பண்ணுவாரா? அரை யூஸ் பண்ணுவான்டா. யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மனுஷனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி தான் நடக்கும். டேய், அரையன் 305ல அவன் என்ன பண்ணுவான், பவர் தூக்கிட்டு போயிருவானுங்க. சந்தானமும் கருணா அது வரைக்கும் அவன் கையில இருக்கும். யூஸ் பண்ணுவாங்களே அது வரைக்கும் அவனுக்கு எடுத்துட்டு போயிருவானுங்கடா. பிரகாஷ் கடவுள் வந்து அவன் பவர் இல்லாம இருப்பான்டா. இதுல என்ன தெரியுமா ஆகும், இதுல அந்த பொட்டி மாதிரி, இதுல அந்த டெரிட்டரி, அவ்வளவுதான். ஏய், டெரிட்டரி இல்லடா. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் என்ன வந்து ஆர்ஜே பாலாஜி என்ன சவால் விடுவான் சாவறதுக்கு முன்னாடி, நானே வந்து கெட்டது பண்ணி காப்பாத்திடுவேன், எல்லாரும் லஞ்சம் கொடுத்து காப்பாத்திடுவேன்னு சொல்லுவான். ஆனா என்ன சொல்லுவாரு, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நேர்மையா பண்ணும். அப்படின்னா அப்ப ஆர்ஜே பாலாஜி என்ன சவால் விடுவாரு, நீ வந்து முடிஞ்சா நேர்மையா ஜெயிச்சு கொடுப்பாரு. அப்ப நீ நேர்மையா ஜெயிச்சிருக்கணும். அது வந்து நேர்மையா தோத்துட்டான். அவதான் செத்துருவாளே. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரீஃபார்ம் பண்ற ஸ்டேஜுக்கு போயிட்டான். இப்போ வந்து அவன் கேஸ வாதாடுற இடத்துல இல்ல. ஒரு கடவுளாலேயே அதாவது ஜெயிக்க முடியாதா ஒரு கேஸ? கடவுளால ஒரு இடத்துல பாயிண்ட். கதையோட இந்த இடத்துல கடவுளே இல்லடா. பவர் யூஸ் பண்ணனா எதுல கடவுள் நார்மல் மனுஷன் தான்டா. ஏய், அது ஏண்டா நீ தான கேட்ட கேள்வி இருக்கு. அப்ப என்ன கடவுளுக்கு வந்து கடவுள் பவர் விட்டாருனா அறிவு விட்டாரா? ஏய், என்னடா அறிவு பண்ண முடியாதுடா. கதையோட பாயிண்டே தான்டா. நீ எவ்வளவுதான் நல்லவனா இருந்தா அறிவாளியா இருந்தாலும் பணம் இல்லாத வரைக்கும் உன்கிட்ட அது எதுவுமே கிடையாதுன்றதான் பாயிண்ட். அதான் ஆர்ஜே பாலாஜியோட பாயிண்ட். என்ன இல்லாத வரைக்கும் பணம். அப்ப ஆர்ஜே பாலாஜி சொல்றது கரெக்ட் தானே? அப்ப இப்போ நீ ரீஃபார்ம் பண்றதுக்கு தான் வந்திருக்கான் சூர்யா. ரீஃபார்ம் பண்ற நீ என்னடா பண்ற? அப்ப திரும்பி பவர் யூஸ் பண்ணி இது பண்ணா என்னடா படம்? அந்த கேஸ் முடிஞ்சிருச்சுடா. அந்த கேஸ்ல அவன் செத்து போயிட்டா. சூர்யா அவன் தோல்வி ஒத்துக்கிறான்டா. அவன் தான் சொல்லிட்டு போறான், இது என் கணக்கு கிடையாது உன் கணக்குன்னு. இதுக்கப்புறம் சூர்யா வந்து அந்த 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 பெட்டே முடிஞ்சு போச்சுன்ற. சரி, அந்த பெட்டை முடிஞ்சிருச்சு. அப்ப அவன் நேரம் ஆர்ஜே பாலாஜி கொண்டு இருக்கலாமே. ஆர்ஜே பாலாஜி கொன்னா முடிஞ்சிடாது. அங்க எல்லாரும் கரெக்டா தான் இருக்காங்க. சோ இவன் வந்து ஒரு ஃபியர் மாதிரி அவங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிட்டு ஆர்ஜே பாலாஜி அந்த கோர்ட் ஃபுல்லா ஆர்ஜே பாலாஜி தான் இருக்காங்க. ஆக்சுவலா கேரக்டர் படி பார்த்தா அவன் எல்லாரையுமே திருத்தணும். அவன் எல்லாரையுமே கொல்ல முடியாது. எல்லாரையுமே திருத்துற ஒரு முயற்சியில தான் ஈடுபடுறான். ஆனா அது திருத்தின மாதிரியே எனக்கு தெரியல. ஒரு பாயிண்ட்ல எல்லாம் திருந்துறாங்க. திருந்துற இது இல்ல, அது ஒரு பயம். ஓகேவா, சாமினா பயம் இருக்கு. பயத்துக்காக வச்சு அவங்க வந்து தப்பு செய்யாம இருக்காங்கன்றதான் கொண்டு வரான் சூர்யா. இங்க பாருடா, முதல்ல அவன் ஃபர்ஸ்ட் அந்த 40 நிமிஷம் செட் பண்ணான். ஓகேவா, செட் பண்ணவங்கள இன்டர்வெல்லே கொண்டான். நீ வந்து லிட்டரலா அந்த கோர்ட் அவ்வளவு கேவலமான ஒரு கோர்ட்டு அப்படின்றத செட் பண்றதுக்கு நீ 40 நிமிஷம் எடுத்து அந்த கேரக்டர்ஸ் தம்பி வீட்டுக்கு போகும்பா. இன்டர்வெல்ல இந்திரன் வந்து கத்துறாரு, செயினை தூக்கி போட்டு அந்த இது பேங்கிள் எல்லாம் தூக்கி போட்டு போறாரு. அதுக்கப்புறம் எங்கடா, ஏன்டா ஒரு கடவுளாலே உனக்கு நேர்மையை வாங்கி தர முடியாது? அதான்டா படத்தோட கதையே. கடவுள் இல்லடா, கடவுளா இல்லாம தோத்துட்டான். அப்புறம் கடவுளா வந்து ஜெயிக்கிறான். டேய், ஆர்ஜே பாலாஜி கிட்ட தோத்துட்டான்டா சூர்யா. அதான்டா ஸ்டோரியே. நீ வந்து ஏன் தோக்குறான்ற மாதிரி கேள்வி கேக்குற. ஸ்டோரியே உன்னால நீ சாதாரண மனுஷனா இருந்தா உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்றதான் பாயிண்ட். சாதாரண மனுஷனால எதுவுமே பண்ண முடியாது, கெட்டதான் ஜெயிக்கும் உலகத்துல. ஆமா, அப்ப கெட்டதான் இந்த உலகத்துல ஜெயிக்கும்ன்ற அதான்டா நடக்குது. சூர்யா அததான்டா விட்னஸ் பண்றான். சரிடா, இப்போ நீ இந்த படம் பாக்குறடா, இப்ப நீ படம் பார்த்துட்டு வெளியே வரடா. அப்போ வந்து நீ உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ரெடி. இரு, நான் போறேன். இதுக்கே ரொம்ப நேரம் போகுது. ஏய், மனசாட்சியெல்லாம் பேசாதீங்கடா. டேய் உனக்கு என்ன குறைனே தெரியலடா. ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து கடவுளா இருந்து கடவுள் ஜெயிக்கணுமா? டேய், ஒண்ணு கடவுளா இருக்காரு, ஓகேவா? அப்ப என்ன பண்ணோம், அந்த கடவுள் பவரை வச்சு அவர் அடிச்சு முடிச்சிட்டாருன்னு வந்து அது ஒரு படமே கிடையாது. அவர் என்ன பண்றாரு, ஓகே நான் எல்லாம் பவர் எல்லாம் விட்டு வரேன் அப்படிங்கிறாரு. அப்ப பவரே இல்லாம எப்படி ஜெயிச்சாருன்னு காமிச்சிருக்கணும். டேய், பவரே இல்லாம ஜெயிக்க முடியாதுடா. அவன் தோத்துட்டான்டா. டேய், பாயிண்ட் என்ன தெரியுமா, பணம் இல்லாம இங்க நல்லது நடக்கணும்னா கூட நடக்காது அப்படின்றது தான் கேக்குறேன்னா. நீ எப்படி கேக்குறானா, பவரே இல்லாம ஃபர்ஸ்ட் தோத்துருவாங்களாம், அப்புறம் திரும்ப பவரே இல்லாம ஜெயிக்கணுமா? அப்புறம் எதுக்குடா சாமி?
ஏய் சாமி இப்ப எனக்கு புரியல. இப்ப சாமி வந்து ஒரு பவர்ஃபுல்லான லாயராவே வந்துட்டு போயிடலாமே படத்துல, எதுக்கு சாமியா வரணும்? டேய் சாமியா வரணும்னா அப்ப சாமி வந்து நேரடியா இப்ப கதையோட ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கணும்னா அவர் எப்படி வந்து அதை வந்து டிஃபரெண்டா பண்ணாரு, அந்த மாதிரிதான் இது பண்ணும். அதை விட்டு நீ வந்து கடவுள் இந்தா வாங்கிக்கோ, பவர் இந்தா வாங்கிக்கோ, எல்லாம் போங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு மாத்துறது என்னடா இருக்கு? ஒரு மனுஷனை எப்படா திருத்துறாரு கடவுள்? நீ வந்து நான் சொல்றேன் ஏன் அதை பண்றான்னு. இப்போ சூர்யா வந்து கடவுளா இல்லாம அவன் வெறும் மனுஷனா வரும்போது ஆர்ஜே பாலாஜி வந்து அவ்வளவு தடை விதிக்கிறானுங்க. அவன் கேஸே 4 பேர், அவனோட கேஸே 4 பேர் எடுக்கிறாங்க. அவன் கேஸை மதிக்க மாட்டாங்க. ஜட்ஜ் அவனை பேச விட மாட்டாரு. ஜட்ஜுக்கு மரியாதை கொடு, கால் ஊழு, முட்டி பொடி, எல்லாம் மனுஷனுக்கு இவ்வளவு தடை விதிக்கிறாங்க. அந்த மாதிரிதான் சூர்யா கடவுளா மாறிட்டா மனுஷங்களுக்கு இந்த தடையெல்லாம் விதிக்கிறாரு. இப்போ நீங்க தவறே உன்னால தப்பே நடக்காது, நீ எப்படி என்ன பண்றேன்னு பாத்துருவோம். உன் வாழ்க்கையை நான் அழிக்கிறேன், தப்பு பண்றேன், நீ எப்படி அதை தடுக்கிற? நீ வந்து சும்மா நான் கடவுளே உன்னால தப்பே பண்ண முடியாது அப்படின்னா என்னடா அது? டேய் அது ஒரு பயம். எல்லாரும் எதுக்குடா சாமி கும்பிடுறாங்க? ஒரு சாமி கண்ணை குத்திடுவான்றாங்க, அந்த பயமா இருக்கு. அதுதான் கொண்டு வர. உண்மையிலே சொல்லி சாமி இப்ப கண்ணை குத்துதா? டேய் சாமி கண்ணை குத்துதுடா படத்துல. மனுஷனா இருக்கிற வரைக்கும் குத்தல, சாமி கண்ணை குத்துதுன்ற பயத்துலதான் எல்லாருமே பண்றாங்க. படத்துல என்ன காமிக்கிறான்? அவன் வந்து லிட்டரலா இப்படி அந்த இது பண்ணானா லிட்டரலா என்ன ஆயிடுது? ஃப்ரீஸ் ஆயிடுது. இல்ல வந்து லைக் அப்படியே லிட்டரலா என்ன போடா டேய். பின்ன சரிடா, கடவுளா இருந்தா நீ என்னென்னலாம் காமிச்சதா இது கடவுளோட பவர் நீ அக்செப்ட் பண்ணி இருந்திருப்ப. டேய் அந்த கடவுளோட பவருக்கு ஒரு லாஜிக்கா இருக்கு. என்னன்னு சொல்லு, நீ சொல்லு, நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லு. நான் எங்களுக்கு இது தப்பா தெரியல, நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு சொல்லு. நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா ஒரு லாஜிக் எதிர்பார்க்கறேன். கடவுளோட பவர் அந்த லாஜிக்க இப்பதான்டா இப்ப அவர் வந்து அந்த எல்லாரும் திருத்துறாரா? ஆமா. அவங்க ஏன் திருந்துறாங்கன்னு காமிக்கணும். பயத்தினாலதான்டா மாறுறாங்க எல்லாரும். பயம் வந்து பவர் இருக்கு, நம்ம எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. பயம் வந்து ஒரு ஃபேக்டரை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்களே இது பண்ணி அவங்களே தேர்ந்தெடுக்கணுமா? பயம் என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? அவனுங்க பண்றத வந்து என்னனாலும் அவங்களால தப்பே பண்ண முடியாம இருக்க கூடாது. தப்பு பண்ணா அவங்க தண்டனை அனுபவிக்கணும். அதுதான் வந்து நியாயம். நீ தப்பே கிடையாது, அவன் தப்பே பண்ண முடியாத மாதிரி கருப்புசாமி மாத்திடுறாரு. நீ தப்பு பண்ணா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு 2 லாயரை வச்சு அவர் காமிச்சிருந்தாருன்னா நான் ஒத்துப்பேன். தப்பு பண்ணா என்ன ஆகும்னு, தப்பு பண்ணா கருப்புசாமி வருவாரு. அதான் வந்து என்னடா பண்ணுவாரு? வந்து ஒரு 2 பேரை வந்து அடிக்கணும்டா. அதை விட்டு சம்பந்தமே இருக்காரு. நீ படம் பார்த்தே இல்லையா? டேய் என்னடா யாரடா அடிச்சாரு அவரு? டேய் தப்பு பண்ணவங்க தானே அடிக்கிறான். டேய் அது கிளைமேக்ஸ்ல துரைசிங்கம் வந்து அடிச்சிட்டு போறாரு. டேய் என்னடா ஏண்டா நாட்டியை பார்த்து பயம் காட்டுறானா? அங்க கடவுளே அடிச்சாரா? அடிக்கலடா, காட்டுறால நான் கடவுள்றான்னு. அது போதாதா? எதுக்கு அடிக்கணும்ன்றேன்? நான் கடவுள் தான், என்னால இதான் பண்ண முடியும், நீ ஒழுங்கா பயந்து நீ மாறுன்ற. எதுக்கு அடிக்கணும்ன்ற? பயத்திலே அவன் திருந்து போது எதுக்கு நீ அடிக்கணும்? ஒர்க்கே ஆகலாம் அந்த பயம். பயம்னாலும் பயப்படுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஐயோ கருப்புசாமி ஐயோ நேர்ல வந்துட்டாரு. நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? முதல்ல ஓடி இருக்கணும். நீ சொல்றது வந்து இப்போ போலீஸ் வந்து ஒரு 2 பேரை கொன்னாதான் நான் திருந்துவேன். தப்பு பண்றவங்களை கொலை பண்ணணும் இல்ல அடிக்கணும். ஒரு பொண்ணும் போலீஸ் டேய் ஜெயில போட்டுருவான்ற பயம் போதும்டா. ஜெயில போடுவேன்னு சொன்னாலே போதும்டா, நீ தப்பு பண்ண மாட்டேன். இப்ப போலீஸ் கூட தான் சொல்றாரு, தம்பி நீ வந்து ஹெல்மெட் போனா 500 ரூபாய் ஃபைன் போட்டுருவானு. சிக்னல் நிக்கலாம் போடுறோமே, நம்ம தான் போடுறோமே. ஃபைனுக்காக பயந்து தானே போடுறோம். இப்போ நீ சொல்ற மாதிரி ஃபைன் கட்டி திருந்துறவங்க இருக்கான்னு வச்சுப்போம். ஆனா ஃபைன் போட்டுருவாங்கன்ற பயத்துல எத்தனை பேர் போடுறாங்க? அதுதான் மேட்ரு. பயமே போதும்டா, எதுக்கு தண்டனை எதிர்பார்க்கற? ஜோன் அவுட் ஆயிட்டே ரைட்டா? இப்போ என்னன்னா, இப்போ வந்து ஃபைன் கட்ட தேவையில்லைன்னா நான் லைக் லோக்கல்ல போறதுக்குலாம் நான் ஹெல்மெட் போட மாட்டேன். நான் வந்து சேஃப்டிக்காகலாம் போடல, லோக்கல்ல போறதுக்கு சொல்றேன். ஓகேவா? ஃபைனுக்கு பயந்து தான் போடுறேன். இப்போ வந்து அங்க இருக்க இந்த ஃபைன் சிஸ்டம் அங்க ஒர்க் ஆகல. ஓகேவா? சிஸ்டம் சரியில்லை. ஓகேவா? அதனால கடவுள் வந்து எடுத்துட்டு வந்த பிறகு நீ இன்னொரு கரெக்ட் போகலான்ற. சரிடா, அதாவது லியோவோட ரெஃபரன்ஸ் ஒன்று வந்தது. காஷ்மீர்ல நடக்க வேண்டியது. அதாவது காஷ்மீர்ல அது வந்து அந்த நடந்த சீன் லியோ படத்துல. அத வந்து இவங்க எங்க காட்டுறாங்க? 7 கடல் அந்த இது ஏரி தாண்டாலே அதை தாண்டாலே இதாக முடியாது. ஓகேவா? அவர் வந்து எப்படி அங்க போய் நம்ம நண்பர் தளபதிக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு? அதாவது இப்போ எப்படின்னா தீனாவா இருப்பாராம், அமர்கலத்துல இருப்பாராம், அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பில்லாவா மாறுவாராம், அவரே வந்து ஜிபி கடைசியில் ஹீரோவா மாறுவாராம். இப்ப நான் கேட்டது உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. நீ இன்னொரு படத்தை தான் நீ வந்து இது பண்ற. நான் டிஃபெண்ட் தான் பண்ண வரேன், நீ அதை கேள்வி கேட்கல. ஏன்னா அது ஃபேண்டசி. அது வந்து எப்படி சொல்றது, ஒரு லார்ஜ் தேன் லைஃப் படம். அந்த மாதிரி நம்ம அது லார்ஜ் தேன் லைஃப் கூட கிடையாதுடா, அது லிட்டரலா ப்ராப்பர் ஃபேன்ஸ் படம். ஓகேவா? ஜிபி சும்மா ஒரு ஃபேன் ரெஃபரன்ஸ். என்னடா ஃபேன் ரெஃபரன்ஸ் இல்லடா. சரிடா, இது லியோன்னு அவன் சொன்னானா? ஆமா. எங்கடா சொன்னா? வருண்டா, காஃபி கடை நண்பர்னு சொல்லுவான். வருண்டா லியோன்னு காஃபி கடை வரும். லியோ காஃபி குடிச்சலையா? லியோ காஃபி நிஜமாவே ஒண்ணு இருக்கு. இல்லடா டேய், நீ சொல்றபடி பார்த்தா இவன் வந்து அந்த ரெஃபரன்ஸ் ஃபுல் இதெல்லாம் அடிக்க கூடாதுடா. ஆக்சுவலா நீ வந்து நீ வாண்ட் பாயிண்ட்ல வந்து நீ இத அடிக்க வர.
சரியா? அதாவது என்னோட மெயின் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாரு 40 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாண்டா இந்திரனியும் அந்த பொண்ணுக்கும். ஆமா ஓகேவா? அத வந்து லிட்டரலா இன்டர்வல்லே முடிச்சான். டேய் முடிச்சேனா அதான்டா நீ அது எதுக்குடா நான் சொல்லிட்டேன். நீ சூர்யாவை ஸ்டாப் பண்ணிட்டு நீ 40 மினிட்ஸ் ஒருத்தரோட கதையை காமிக்கிறடா. அப்போ வந்து நீ பயம் அதாவது அந்த கோர்ட் அவ்வளவு மோசம்னு உனக்கு காமிக்கிறதுக்கு 40 நான் நிமிஷம் சொல்லிட்டேன். அப்போ தெரிய படம் கிடையாது. தெரிய பாத்தியா? இப்போ தெரியல வந்து அந்த பொண்ணை கடத்திடுவாங்க பிளாஷ்பேக்ல. விஜய் எவ்வளவுதான் தேடி உயிரை கொடுத்து தேடுவான், அந்த பொண்ணு செத்துரும். நீ சொல்றது அந்த பொண்ணு எப்படின்னா விஜய் நீ அவ்வளவுதானன்ற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு சாகுறதாண்ட அந்த படத்தோட எமோஷனே கேரி பண்ணுது. அதனால நீ எதுக்கு அந்த பொண்ணை இவ்வளவு நேரம் டெவலப் பண்ணிட்டு கொலை பண்ணீங்கன்ற மாதிரி क्वेश्चன் பண்ணா தமிழ் சினிமா எல்லா படத்தையும் क्वेश्चन பண்ணும். ஒரு எமோஷனை எப்படி டெவலப் பண்ணுவ நீ? புதுசா நீ வந்து பாக்குற மாதிரி கேக்குற. இந்த ஒரு இதாண்டா அந்த படத்தையே டிரைவ் பண்ணது பொண்ணோட சாவுதான். எனக்கு என்னன்னா நீ 40 நிமிஷம் நீ சூர்யாவை காமிச்சிட்டே அவங்கள சைடுல காமிச்சு சூர்யாவை காமிச்சாங்க. என்ன இதுக்கப்புறம் என்ன நான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் டேய் சூர்யா மாதிரி தான். சூர்யா தான். சரி அப்ப நீ வந்து சூர்யா ஸ்டண்ட் பண்ணும்போது இல்ல ஸ்டண்டபிள் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஜிபியூல அஜித் ஃபுல்லா ஏஐ தான். இல்ல எனக்கு என்ன பிரச்சனைனா இவன் ஜிபியூவே மனசார சாப்பிட்டான். டேய் நீ இந்த படத்துக்கு ஜிபியூ சாப்பிட்டது நான் குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஒரு கமர்ஷியல் படமா அது ஓகே அவ்வளவுதான். இதுவும் அப்படி ஒரு கமர்ஷியல் படம் தான். இதுலயும் சில ஃபிளாஸ் இருக்கும் தான். நான் இல்லன்னு ஆனா என்னன்னா ஒரு எல்கேஜி பார்த்த மொக்க படம் நானும் சொல்லடா. ஆனா நீ எல்கேஜி பாக்குற உன் படத்தோட வேர்டிக்ட் என்ன? நான் 5க்கு ஒரு 3 கொடுப்பேன். நேத்து நீ என்ன மாதிரி பேச தெரியுமா? என்கிட்ட அவனோட தர்மடி வாங்க நீ வேணா எடுத்து பாத்துக்கோ. நான் சொன்னதுதான் இருக்கு. 5க்கு 3 எங்கடா சொன்ன? டேய் சீரியஸா நான் இப்பவே ஒத்துக்கிறேன். பாத்து நான் வந்து உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன்ட்டான்டா. நான் போய் கேட்டேன் படம் பிடிச்சிருக்கா மட்டும் சொல்லுனா. சூர்யாவும் நடிக்கிட்டேன். ஆனா படம் சத்தியமா ஒண்ணுமே இல்லடா. என்ன கிளைமேக்ஸ் சொன்னியா நீ? துரசிங்கம் கிளைமேக்ஸ் வந்து மிஸ்ஃபிட்டா இருந்தது. அது வந்து ரொம்ப ஃபோர்ஸா அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதுவும் ஒரு ஃபேன் எலிமெண்ட் தான். நீ வந்து இது அப்படிதானே பாக்குறோம். நீயா துரைசிங்கம் லெகசி உங்களுக்கு தெரியுமா? அவர் போய் ஆஸ்திரேலியால போய் துரைசிங்கம்னு கூகுள் பண்ண சொன்னா உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு காப் நீங்க அவரை இங்க இறக்குறீங்க. ஆமா அவர் இறக்கி இருந்தாருன்னா ஒண்ணு நீ கருப்பு துரைசிங்கத்தை வைக்கணும். நான் வந்து அதை மிஸ்ஃபிட்டா ஒத்துக்கிறேன் தவிர நீ மத்த வேற எதையுமே நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அது தூக்கினாலும் படம் ஃபுல்லா கரெக்டான படம். துரைசிங்கம் நல்லா ஸ்பூஃப் மாதிரி காமெடியா ஜாலியா இருந்தது. டேய் போடா. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி கிட்ட நான் அதை எதிர்பார்க்கலடா. ஏன்னா எல்கேஜி வந்து இந்த மாதிரி மைண்ட்லெஸ்ஸா இருக்காது. மூக்குத்தி அம்மன் இந்த மாதிரி லைக் டேய் இதை வந்து ஆதிக்கு எடுத்திருந்தாருன்னா ஓகேடா. எனக்கு வந்து நான் ஒத்துப்பேன்டா. ஆதிக்கோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலே அப்படிதான். ஆர்ஜே பாலாஜி முதல்ல இருந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தானே நம்மள ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆமாண்டா கெச்சப் கிடையாது. ஏண்டா சூர்யா போட்ட சாப்பாடுறா இது? அந்த படத்துக்கு இப்படிதானே வந்திருக்கு. ஆமாண்டா சூர்யா சாப்பாடை சாப்பிட்டு சூர்யா குறை சொல்றீங்களா? டேய் ஆர்ஜே பாலாஜி உன்னை வேற எதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணல. அவன் முதல்ல இருந்தே நம்மள இதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்றான். ஒரு ஃபேன் ஃபிலிம், ஒரு சூப்பரான கமர்ஷியல் ஃபிலிம் தான் அவன் எல்லா இடத்துலயுமே சொன்னான். எனக்கு தெரிஞ்சு இன்டெலிஜென்ட்டா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5 ஸ்டார் மூவி த்ரில்லரு அப்படிலாம் அவன் எங்கேயுமே நம்மள சொன்னதில்லை. நீ தப்பா எதிர்பார்த்துட்டு நீ வந்து ஜிபியூ மாதிரி இருக்கு, ஜிபியூ வந்து அவன் கொடுத்தது அவன்கிட்ட எதிர்பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. ஜிபியூல கூட ஓரளவு லாஜிக் இருக்குடா. எனக்கு இதுல வந்து லாஜிக்கே சரி ஓகே உட்காரவே இல்லை. இப்போ நீங்க இதுக்கப்புறம் அது மக்கள் தீர்ப்பு தான். நீ சொல்றது வந்து சரி மியூசிக்லாம் நான் சொல்றேன். சாய் அபியங்கர் வந்து லிட்டரலா பீக் ஒர்க் டவுட் பட்டேன். பட் நான் அது மாதிரி டவுட் பட்டேன். ஆனா நொறுக்கிட்டாரு சரியான. அதே மாதிரி ஆர்ட் மோட் தியேட்டர்ல வெறித்தனமா இருக்கும். அந்த கருப்பா கூட செம்ம இது நல்லா இருந்துச்சு. ராத்ராசனும் நல்லா தான் இருந்துச்சு. கிளைமாக்ஸ்ல ராத்ராசனும் கருப்பா கூடவும் சேர்ந்து நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே அங்கங்க நடுவுல போட்டிருந்த பிஜிஎம் மோஸ்ட் மிஸ்காஸ்டட் பர்சன் இந்த மூவி அப்படின்னு நான் ரோலே இல்ல. சும்மா ரோலே ரொம்ப கிரிஞ்சான ரோல் அது. அது ஏதாவது சின்ன பொண்ணை பண்ண விட்டுருக்கலாம். சும்மா ஏதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏதாவது போட்டு விட்டுருக்கலாம். சரி பரவாயில்ல. அது ஒரு அதுவும் அதான் தெரியல. அது ரொமான்டிக் ரோல் கூட இல்ல. நீங்க எதுக்கு த்ரிஷா போட்டீங்க? நல்ல வேளை ரொமான்டிக் ரோலா இல்ல. அது வேற ஒண்ணு. ரொமான்டிக் ரோல் போட்டது ரொம்ப தப்பா இருக்கும். சரி ஓகே முடிச்சுக்கலாமா? நிறைய ரொம்ப நேரம் பேசலாம். ஆமா ஓகே. இது வந்து லிட்டரலா நீங்க வந்து எங்க 2 பேரோட வேர்டிக்ட மட்டும் எடுத்துக்கினா கூட போதும். தயவு செஞ்சு கிடையாது. நீங்க எல்லாம் வந்து ஹியூமன்ஸ் ஆனீங்கன்னா நீங்க படத்தை போய் பார்த்துட்டு நீங்க உங்களோட வியூஸை கமெண்ட்ல சொல்லுங்க. யாரு கரெக்டா? நான் நிஜமா சொல்றேன். படம் வந்து ஒத்துக்கவே முடியாதா? இருடா நான் வர எழுதிலாம் வச்சிருந்தேன்டா. இவன் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கானா எங்க 2 பேருக்கு பாயிண்ட்ஸ் எழுதி வந்திருக்கான். டேய் ஒரு படம் வந்து ஒரு நல்ல கமர்ஷியலான ஜாலியான என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் அவ்வளவுதான். இது போதும். நான் என்ன தெரியுமா இதை வந்து நான் யோசிச்சு வச்சிருந்தேன். இப்பதான் ஞாபகம். இப்போ லியோ சீனு காஷ்மீர்ல நடந்தது ஓகேவா? அதை எடுத்துட்டு வந்து சொல்லுங்க. அதுக்கு பதிலாக ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸோட அதே இது எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்த தில்லி அவரோட இது அழகா மதுரையிலே இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு
அந்த குற்றத்தை ஏதாவது தடுக்கிற மாதிரி வச்சிருக்கலாம். இவருக்கு வந்து லியோ ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஏடா கூடமா இருந்துச்சாமா. சம்பந்தமே இல்லாத ரெஃபரன்ஸ். முதல்ல 7 கிணறு வந்து மதுரையில இருக்கு யார் சொன்னா உங்களுக்கு? நான் வீக்கெண்ட் அட்லீஸ்ட் தமிழ்நாடுறா, காஷ்மீர் ப்ரோ. இது தமிழ் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க அதாவது காஷ்மீர்னா ஒத்துக்க மாட்டீங்க, மதுரை மட்டும் ஒத்துப்பீங்க. இது என்ன சென்னை நினைச்சா பாத்துட்டு இருந்தேன். ஏன்னா சோழிநல்லூர்ல தான் மாத்துறாங்க. ஓகேவா, புதுசா ஐடி ஆபீஸ்ல மாத்துறாங்களா கொட்டை, அது சோழிநல்லூர்னு சொல்றான். அப்போது சென்னை அவுட்டர் சென்னை தாம்பரம் எங்கேயோ இருக்கு. ஓகேடா, அட்லீஸ்ட் பரவாயில்ல. சரி, சென்னைனா அப்ப சென்னையில இருக்க ஏதாவது படம் ரெஃபரன்ஸாவது போட்டு ஏன் தப்பு பண்றான்னு இது பண்ணிருக்கலாம். அதான்டா இவன் வந்து ரொம்ப ஹேட்ரேட்ல பேசுறான். விஜய் பிடிக்காது, நான் ஏன்டா கருப்பு வேணாம்னு சொல்ல போறேன். நீ பண்றது அப்படிதான் இருக்கு. இப்போ நான் எப்படி தனுஷ் அடிப்பேன்னு சொல்லி அவனோட பாயிண்ட நிரூபிச்சு போனோம். அந்த மாதிரிதான் இப்போ நீ பண்ணி. இன்னொன்னு ஞாபகம் வந்துருச்சு. சூர்யா வந்து 45 நிமிஷம் தான் கதை கேட்டு ஓகே பண்ணாராம். ஆனா 45 நிமிஷத்துல சூர்யா பத்தின கதையே இல்ல. பரவாயில்லையே. அதாவது அப்ப எதை கேட்டு சூர்யா ஓகே பண்ணிருக்காருன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 45 நிமிஷம் கதை கேட்டாரா இல்ல 45 நிமிஷமா கதையை கேட்டாரா? அது வந்து அவர் இந்த படத்தை தப்பாதான் புரிஞ்சுட்டாரு. அப்போ ஆர்ஜே பாலாஜி இன்டர்வியூ அவர் தப்பாதான் புரிஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். வாரீங்களா? படத்தோட ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துலயே சூர்யா வந்துட்டாரு. படத்துல ஃப்ளா இருக்கும்டா. என்னடா ஏன்ட்டு நான் சொல்றதுல ஃப்ளா இருக்கு. 45 நிமிஷம் நான் ஒரு 10 நிமிஷத்துல சொல்லிடுவேன்டா. அப்ப ஏமாத்திருக்காங்கல்ல. என்ன முதல்ல 40 நிமிஷம் சொல்லி அதான் இவனை அவாய்ட் பண்றேங்க. ரேட்டிங் சொல்லுங்க. நான் வந்து 4.5. நான் 4. எனக்கு படத்துல எந்த குறையும் இல்ல. கரைக்கு 4.5 கொடுத்தாயவன். 3 நான் எது கொடுக்கறேன்னா 3 வந்து லிட்டரலா சூர்யாவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், விஷுவல்ஸ், மியூசிக் அதுக்கு மட்டும் தான். 4 வந்து எனக்கு இது வந்து ஒரு கமர்ஷியல் படம். கதை கொஞ்சம் வந்து கம்மியா இருந்தாலும் அதான் நான் ஸ்கிரீன் பிளே வந்து கதை கம்மியா இருக்கான் ப்ரோ. கதையை வந்து ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். இந்த மாதிரி படத்துல எனக்கு குறைய தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான பக்கா கமர்ஷியல் ஃபிலிம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஃபார்மான சூப்பரான தியேட்டர் கமர்ஷியல் ஃபிலிமே கிடையாது. இது ஒரு செம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அவ்வளவுதான், எதுவுமே யோசிக்காம ஜாலியா பாத்துட்டு வரலாம். ஓகே.